வணக்கம் நண்பர்களே, வாங்க சம்பாதிக்கலாம் அப்படின்ற தலைப்புல நம்ம தொடர்ந்து பல விஷயங்களை பார்த்துட்டு வரோம். இந்த வரிசையில நம்ம ஷேர் மார்க்கெட், அதாவது பங்குச் சந்தையில பணம் சம்பாதிப்பது எப்படி அப்படின்ற விஷயத்தை பத்தி தொடர்ந்து பார்க்க போறோம். முதல்ல பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படை விஷயங்களை நம்ம தொடர்ச்சியா பார்க்க போறோம். அந்த வரிசையில முதல் வீடியோவா பங்குச் சந்தைனா என்ன, வாட் இஸ் ஷேர் மார்க்கெட் அப்படின்ற விஷயத்த நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல பங்குச்சந்தைனா என்ன? அது ஒரு பெரிய மார்க்கெட்டுங்க. அந்த மார்க்கெட்ல கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய நிறுவனங்கள் அவங்களுடைய பங்குகளை, அதாவது ஷேர்ஸ், அத மக்கள் கிட்ட விற்கிறாங்க. இதுதான் பங்கு சந்தை. அந்த பங்குகளை நீங்க வாங்கும்போது அந்த கம்பெனியோட சிறு பங்குதாரரா மாறிடுறீங்க. அதாவது ஷேர் ஹோல்டர் ஆகிடுறீங்க. சரி, இந்த மாதிரி பங்குகளை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் இந்தியால மொத்தம் 2 முக்கிய பங்கு சந்தைகள் இருக்குங்க. முதல்ல நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய NSE. இது 1992ல தொடங்கப்பட்டது. நிப்டி 50 இண்டெக்ஸை ட்ராக் செய்யறதுக்காக இந்த NSE தொடங்கப்பட்டது. அடுத்தது BSE அப்படின்னு சொல்லக்கூடிய பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது ஆசியாவுடைய ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதாவது இது ஆசியாவின் ஒரு பழைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இது 1875 தொடங்கப்பட்டது. இந்த BSEல சென்செக்ஸ் இண்டெக்ஸை ட்ராக் செய்யறாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 5000க்கும் மேல கம்பெனிஸ் BSEல லிஸ்ட் ஆகியிருக்காங்க. அப்படின்னா என்ன? 5000க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் BSEல அவங்களுடைய பங்குகளை விற்கிறாங்க. 1600க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் NSEல லிஸ்ட் ஆகியிருக்காங்க. உதாரணமா பார்த்தோம்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்களுடைய பங்குகளை இந்த NSE BSEல விற்கிறாங்க. HDFC பேங்க், இன்ஃபோசிஸ், ஏன் ஏர்டெல், சன் டிவி போன்ற நிறுவனங்கள் கூட அவங்களுடைய பங்குகளை இந்த NSE BSEல விற்கிறாங்க. இப்படி விற்கக்கூடிய பங்குகள் விலை எதை வைத்து நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னா, கோரிக்கை மற்றும் வழங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய டிமாண்ட் அண்ட் சப்ளை, அதன் அடிப்படையில தான் அந்த பங்குகளின் விலை நிர்ணயிக்கப்படுகிறது. அப்படின்னா சுருக்கமாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், பங்கு சந்தை என்பது நம்மையும் பெரிய நிறுவனங்களையும் இணைக்கும் ஒரு பாலம். இதே மாதிரி அடுத்த வீடியோல டிமேட் அக்கவுண்ட் அப்படின்னா என்ன, அந்த டிமேட் அக்கவுண்டால நமக்கு என்ன பயன், இதை வைத்து தான் பங்கு சந்தையில் ஷேர் வாங்கவும் விற்கவும் முடியுமா அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னா சன்ஸ்டார்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றிகள்.